பேருவலை அல் ஹுமைசரா தேசிய பாடசாலையின் அதிபராக இருந்து ஓய்வு பெற்ற MC இப்ராஹிமினை பாராட்டி கௌரவிக்கும் நிகழ்வு கல்லூரியின் பிரதான மண்டபத்தில் இடம்பெற்றது. அதிபரை பாராட்டி மாணிக்கல் வழங்கி பணப்பரிசுகளையும் வழங்கி கௌரவித்தனர். களத்துறை வலய கல்வி பணிப்பாளர் AU விக்ரமாராச்சி உள்ளிட்ட சீனங்கோட்டை பள்ளிச்சங்க உறுப்பினர்களும் அவரது சேவையை பாராட்டி பேசினர். அக்கல்லூரி அதிபர் MC இப்ராஹிம் பொறுப்பேற்கும் போது 35 வீதமாக இருந்த கல்வி மட்டம் அவருடைய சேவை காலத்தில் 68 வீதமாக முன்னேறியமை குறிப்பிடத்தக்கதாகும். இலங்கை தமிழரசு கட்சியின் மறைந்த பெருந்தலைவர் அமரர் ரா சம்பந்தனின் முதலாவது நினைவேந்தல் நிகழ்வு திருகோணமலையில் இடம்பெற்றது. திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சண்முகம் கோஹதாசன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் மலர் அஞ்சலி செலுத்தப்பட்டு நினைவு கூறப்பட்டதுடன் அவர் பற்றிய பேருரையும் நிகழ்த்தப்பட்டது. இலங்கை தமிழரசு கட்சி முக்கியஸ்தர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள். ZETRI நிறுவனத்தின் ஊழியர்களின் சேவைகளை பாராட்டி விருது வழங்கி கௌரவிக்கும் நிகழ்வு மாளிகாவத்தையில் இடம்பெற்றது. அதன் தலைவர் AHM மாஹிர் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் சிறந்த சேவைக்காக பலரும் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். அதன் இயக்குனர் மயாஸ் மாஹிர், கொழும்பு டைம்ஸ் பிரதம ஆசிரியர் முகமது ரசூல்தீன், ஓய்வு பெற்ற மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதி MM அப்துல் கஃபூர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள்.